நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற புக் 8 Pillars of Prosperity ரிட்டன் பை ஜேம்ஸ் ஆலன். இதுல மெட்டீரியல் growth மட்டும் சொல்லலைங்க, பர்சனல் growthக்கும் உதவுற 8 ways, அதை தான் 8 pillars அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 எனர்ஜி. எப்பவுமே நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கணுங்க. சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சோம்பேறி தரப்படுறதுனால தான் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நமக்கு மிஸ் ஆயிடுது. நம்பர் 2 இன்டெகிரிட்டி. நம்மளை யாரா பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும், நம்ம எப்பவுமே நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3 சிஸ்டம். நமக்கு ப்ராப்பரான ஒரு அமைப்பு இருக்கணுங்க. நம்மனா காலையில இத்தனை மணிக்கு தான் எந்திரிப்போம், இவங்க இந்த டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்ற அளவுக்கு நம்மளோட சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கணும். நம்பர் 4 எக்கானமி. எப்பயுமே பணம் அப்படின்னாலே பணக்காரங்க அப்படின்னா அவங்க பேராசை பிடிச்சவங்க, தப்பான வழியில தான் சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, ரிச்சா இருக்கணும். அது மற்றவங்களுக்காக இல்லை, நமக்காக. நம்பர் 5 சின்சியாரிட்டி. நம்ம எப்பவுமே நம்ம மற்றவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அதை சின்சியரா செஞ்சு கொடுத்துடணும். இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. எப்பவுமே சின்சியாரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ஷியாலிட்டி. இது எப்படி அப்படின்னா, நம்மளோட ரிச்சா இருக்கவங்களா இருக்கட்டும் புவரா இருக்கவங்களா இருக்கட்டும், என்ன காஸ்ட் என்ன ரிலிஜன் எதுவா இருந்தாலுமே மற்றவங்க கூட நம்ம ஈக்குவலா பழகணும். பார்ஷியாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயமே நம்ம மற்றவங்க கிட்ட காட்டக்கூடாது. அடுத்து சிம்பத்தி. நம்ம கிட்ட இல்லைங்க, மற்றவங்க கிட்ட ஒரு சிம்பத்தட்டிக் ஃபீலோட நம்ம நடந்துக்கணும். ஓகே என்னால முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு பெரிய வேலைலாம் நம்ம அவங்க கிட்ட வாங்கக்கூடாது. செல்ஃப் ரிலையன்ஸ். மற்றவங்க நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எப்பவுமே தன்னம்பிக்கையோட இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா படிக்கலாம், ஏன்னா தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. தேங்க்யூ.